வணக்கம். ஜியா ட்ரேட் ஹவுஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரியிலேருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வெல்கம் டு ஜியா ட்ரேட் ஹவுஸ். இன்றைக்கி நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி மார்க்கெட் மொமெண்டம் போக போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வைஸ் தான் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் பெரிய பெரிய கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்திருந்தாலுமே மேக்ஸிமம் ஃபுல்லாகவே சைட்வைஸே போயிருக்கு. 2 தடவை ரெஸ்ட்ரிக்ஷன் லெவலில் போய் ரீச் ஆனாலுமே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பையிங்கை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருக்கு. பட் இருந்தாலுமே மார்க்கெட் டைமிங்னால் மேபி ரிவர்ஸ் ஆகிருக்கலாம். பட் இன்றைக்கி ஒரு நல்ல பையிங் மொமெண்டம் இருக்குமா, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஹேமர் கேண்டில்னும் சொல்லலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கும் போது உங்களுக்கு லாங் விக் வந்திருக்கு இல்லையா. ஸோ லாங் விக் வந்திருந்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ பையிங் என்னதான் முன்னாடி கேண்டலில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியும் பாருங்கள் ஒரு ரிவர்ஸ் ஹேமர் ரெட்டில் வந்திருக்கும். ஸோ அந்த ஹேமருமே பார்த்திங்கன்னா அந்த லெவல் ரீச் ஆகும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இதுவாகிடுச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம அப்படியே ஒரு டே கேண்டலும் பார்த்துடலாம். டே கேண்டலும் பார்த்திங்கன்னா பையிங் ஃபுல்லாக தான் இருக்காங்க, பையர்ஸ் ஃபுல்லாக தான் இருக்காங்க. நேற்றுமே ஃபுல்லாக பையிங் மொமெண்டம் தான் இருந்தது. ஸோ பையர்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க, கொஞ்சோண்டு செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இருந்தாலுமே டார்கெட் லெவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டிக்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய டார்கெட்ஸ் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ வீக் கேண்டில் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வீக் கேண்டில். ஸோ வீக் கேண்டிலில் ட்ரெண்ட் லைன் டவுன் ரேஸில் இருந்தாலுமே இந்த அப்பர் விக் மேலே போகாத வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பையிங் சைடில் இல்லை. ஸோ ஒரு டார்கெட் நம்ம இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி இப்போ 25,330 ரேஞ்சில் தான் இருக்குது. கொஞ்சம் ரெக்கவரி ட்ரை பண்ணுது. ஆனால் சார்ட்டில் பார்த்தப்ப பைவட் பாயிண்ட்ஸ் ரொம்ப கிளியராக லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி தான் ஃபால் ஆகிருக்கு. மேபி இது கூட கொஞ்சம் ஃபார்ம் ஆகிட்டு கொஞ்சம் ஃபால் கொடுத்துட்டு கூட நமக்கு ரைஸ் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் 1 hour கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டிசிஷன் கேண்டில் ஸ்டிக் ஃபஸ்ட்டு 9:15 to 10:15லேயே நமக்கு ஒரு இன்டிசிஷன் கேண்டில் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தனால மார்க்கெட் நல்லாவே ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு செல்லர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock மேலே உங்களுக்கு செல்லர்ஸுமே நல்லா ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே பையர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு ஈவினிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் வந்தோடனே செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஈவினிங் ஸ்டார் வந்த கேண்டில் ஸ்டிக் எப்போவுமே வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு செல்லர்ஸ்க்கான ரிவர்சலாக தான் அது இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள அனாலிசிஸ். ஸோ நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் பார்த்துடலாம். மேக்ஸிமம் நேற்று மார்க்கெட்டை நேற்றோட டார்கெட்டை ரீச் ஆகாத வரைக்கும், அது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆனால் பெரிய பெரிய டார்கெட்ஸ் இருக்குது மேலே ஓப்பனிங் இருந்ததுன்னா மேபி இன்றைக்கி. ஸோ டார்கெட் லெவல்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி சப்போர்ட் ஹோல்ட் பண்ணினா மட்டும்தான் பவுன்ஸ் கிடைக்கும். பிரேக் ஆனால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வர வரைக்கும் போகணும். ஏன்னா சேம் வே ரெசிஸ்டண்ட்டும் பிரேக் ஆனால் தான் குயிக் ஒரு ரேலி ஃபார்ம் ஆகும். ஸோ என்ட்ரிஸ் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, டைட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸை. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டி ரேஞ்சில் பிரேக் அவுட் தான் மெயின் க்ளூ. ஸோ டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி டெய்லியும் உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம செப்டம்பர் மந்த் ஃபுல்லாகவே ஃப்ரீ கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரீ கால்ஸ் அண்ட் ட்ரேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் ஜியா ட்ரேட் ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.